ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாலைவனத்தை சோலைவனமா மாத்தணும்னா பல கோடி ரூபாய் செலவாகும். பெரிய மிஷின்கள் வேணும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா சீனா ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு வெறும் முயல்களை வச்சே ஒரு பாலைவனத்தையே பச்சையா மாத்தி காட்டியிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? இதோ கேளுங்க. சீனாவோட 7வது பெரிய பாலைவனமான கபூச்சி பகுதியில ரெக்ஸ் அப்படின்ற ஒரு வகை முயல்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த முயல்களோட முடி வெல்வெட் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்கு மார்க்கெட்ல பயங்கர டிமாண்ட். இதனால அங்க இருந்த விவசாயிகளுக்கு 5ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த பாலைவனத்துல வில்லோ அப்படின்ற ஒரு வகை மரங்களை நட்டாங்க. இந்த மரம் ரொம்ப கம்மியான தண்ணியிலேயே வளரும். இந்த மரத்தோட கிளைகளை முயல்கள் சாப்பிடும். அதோட கழிவுகள் மண்ணுக்கு உரமாகி அந்த மணலை வளமான மண்ணா மாத்துச்சு. இப்படி முயல்கள் மூலமாவே அந்த இடத்துல இயற்கை சுழற்சியை உருவாக்கி இன்னைக்கு அந்த பாலைவனத்தோட 45% இடத்தை பசுமையா மாத்திட்டாங்க. இது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பெரிய சோலார் பேனல்களுக்கு அடியில புற்கள் அதிகமா வளரும்போது அதை வெட்ட ஆள் வைக்காம நம்ம முயல் மற்றும் ஆட்டுப்படைய அங்க இறக்கிட்டாங்க. அதுங்க அந்த புல்ல சாப்பிட்டு சோலார் பேனலை மறைக்காம பாத்துக்குச்சு. அது மட்டும் இல்லாம வெட்டுக்கிளி தொல்லை வந்தப்போ லட்சக்கணக்கான வாத்துகளை விட்டு அதை காலி பண்ணாங்க. ஒரு வாத்து ஒரு நாளைக்கு 200 வெட்டுக்கிளிகளை சாப்பிடுமா. இயற்கையோட சண்டை போடாம இயற்கைய வச்சே சீனா செஞ்ச இந்த மேஜிக் நிஜமாவே ஆச்சரியம்தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.